الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتيم وكما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆனம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்தில் இஅ்திகாஃபில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே எமக்குள்ள ஒரு சோதனை, ஒரு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பரீட்சை மண்டபத்தில் ஒரு மாணவர் இருந்தால் அவருக்கு ஒரு பத்திரிகை, ஒரு பேப்பர் வழங்கப்படும். அது என்ன பேப்பர், எந்த பத்திரிகை, பெயர் என்ன என்று கேட்டால் அவர் சொல்ல வேண்டும். காலையிலே ஓலவர் பரீட்சைக்கு மகன் போகும் வேளையிலே தந்தை கேட்கின்றார், என்ன பாடம் எழுதப் போகின்றேன்? தந்தையை பார்த்து மகன் சொல்லுகின்றார், தெரியாது. அல்லது பரீட்சை மண்டபத்திற்குள்ளே ஆசிரியர் கேட்கின்றார்கள், என்ன பாடம் எழுதப் போகின்றேன்? தெரியாது என்று சொன்னால் உண்மையிலே அந்த மாணவனின் தரம் அந்த பதிலிலே புரிய வந்தது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை நாங்கள் சோதிக்கிறோம், பரீட்சிக்கிறோம். உலகத்தினுடைய எல்லா கடமைகளும் எல்லா நேரங்களும் மனிதனுக்கு ஒரு சோதனை நடந்து கொண்டே இருக்கிறது. மேன்மையானவர்களே, பரீட்சை எதுவென்று என்பதாக நாம் முதலாவதாக ஞாபகம் வைத்துக் கொண்டே வாருங்கள். அஹ்சன் அமல் என்ற ஒரு பரீட்சை எங்களுக்கு நடக்கிறது. அழகான அமல்கள், யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. சூரத்துல் முல்கினுடைய முதலாவது வசனம். வாழ்க்கையின் லட்சியம், மிஷன் எல்லாவற்றிலும் பேசக்கூடியவர்கள். வாழ்க்கையின் இலக்கு, எந்த பரீட்சையை முன்னோக்கி அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்றால் அஹ்சன் அமல், அழகான அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள். அந்த அமல்களை யார் சரியாக செய்கிறது என்று பார்ப்பதுதான் பரீட்சை. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எந்த துறையிலே திறமையானவர்களாக இருந்தால் நாம் அந்த அஹ்சன் அமலுக்குரிய சரியான முறையான பதில்களை தயாரித்து கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரீட்சை தான் எப்படி நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குமோ அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லது கலக்கல் மௌத்தோட முடியும் பரீட்சை. 3 hours paper, 2 மணித்தியால் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் சொல்றோமே. அல்லாஹ் முதலாவது சொல்றான், தலைப்பிலே பரீட்சையுடைய பேரை சொல்றதுக்கு முன்னால
அல்லதீ خلقல் மௌத். மௌத்தோட முடிகிற பரீட்சை நீங்கள் எழுதிக் கொண்டிருக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகிலே எத்தனையோ பேர் பரீட்சை மண்டபத்திலிருந்து வேறு வேறு வேலைகளை செய்கின்றார்கள். அப்படியானவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லுகின்றான். காரூன் திறமையான ஒரு மனிதர் தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, உண்மையிலே பேப்பரமாக பேப்பர் விலங்கல்ல. திறமை மறுபக்கம் பாதிக்கப்பட்டது, நேரம் மறுபக்கம் பாதிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானும் எங்களை உண்மையிலே அல்லாஹ் பரீட்சித்து பார்க்கிறார். எங்களை வெறுமனே பசியில் வைத்து பார்க்கல. எங்களை விட கூடுதலான நேரம் இமயமலைக்கு பக்கத்திலே இருக்கும் துறவிகள், சில மிருகங்கள் ஏதாவது நஞ்சை சாப்பிட்டால் 6 மாதம் நோங்குறோம். பனிக்கரடி. மேன்மையானவர்களே, எங்களுடைய பசியை அல்லாஹ் பரிசீலித்து பார்க்கல, பசியை தந்து நோன்பு நோக்க சொல்லி அஹ்சன் அமல் இருக்குதான்னு பார்க்கிறான் அல்லாஹ். அதை நான் கொண்டு போறதுக்குரிய கடைசி சும்மாவுக்கு உட்கார்ந்து இருக்கிறேனா? ஏன் ரப்பு அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தை சில வேளை இல்லை, என்னோடு படித்த சகோதரர்கள் எத்தனையோ பேர் இல்லை, என்னோடு கூட பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்லை. சில வேளை நான் பெற்ற பிள்ளையை மரணித்திருக்க மண்ணுக்கு மேலான இந்த ரமலானை அல்லாஹ் எனக்கு தந்தான். மேலான அந்த நோக்கத்தை சரியாக நான் அடைந்தேன். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமல் அஹ்சன் அமலாகிறதுக்கு முதலாவது விடயம் அவருடைய உள்ளம் சரியாக வேண்டும். உள்ளம் தூய்மையாக வேண்டும். உள்ளத்திலே கலப்படம் இருக்கக்கூடாது. உள்ளம் உண்மையிலே நோயாய் போய்விடும், அழுக்கு படித்துவிடும், கரல் பிடித்துவிடும், அது சகையுமாகும், நோய் பிடிக்கும், உள்ளம் கல்லாய் போய்விடும் என்பதாக எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். அன்புக்குரியவர்களே, உள்ளம் இறந்து போகும் சொல்றார் அல்லாஹ் தஆலா. உள்ளம் சம்பந்தப்படாமல், உள்ளம் நோன்பு நோக்காமல், உள்ளம் இதயம் எங்களுடைய அமலை செய்யாமல், உடம்பு ஒரு அமலை செய்வதற்கு உண்மையிலே அல்லாஹ் கூறினார். ரொம்ப விட கஷ்டமான அமல் தான் ஹிஜ்ரத். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, எல்லாமே விட்டுச்சு. எல்லாத்தையும் துறந்து வந்தவர்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முஹாஜிர்கள் என்பதாக குர்ஆன் வர்ணித்தது. ஆனா ஒரு மனிதனுக்கு மட்டும் முஹாஜிர் உம்முகை, அவருடைய உள்ளம் கலப்படமாக சிரம முட்டகத்தில் பாலைவன வெயில உயிர் பிச்சை எடுத்துக் கொண்டு சம்பாதித்ததெல்லாம் விட்டுட்டு உறவுகளை துறந்துட்டு 10-15 நாட்களாக இரவு பகல் பார்க்காமல், மழை வெயில் பார்க்காமல் கடந்து வந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் ரிஜெக்ட் ஆகிட்டார். அவர் உள்ளத்துல இன்னாலில்லாஹ் வரல. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அமல் தூய்மையான எண்ணத்தோட, சகோதரர்களே, உள்ளம் பழுதானால் செயல் பழுதாகும், செயல் பழுதானால் வாழ்க்கை பழுதாகும், வாழ்க்கை பழுதானால் மௌத்து பழுதாகும். சூழல் பாத்திமான்னு இருந்தார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்கணும். உள்ளம் சீரானால் அமல் சீராகும், அமல் சீரானால் வாழ்க்கை சீராகும், வாழ்க்கை எப்படியோ மரணம் அப்படி. அஹ்சன் அமல் சரியானால் தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, முடிவு நல்ல முடிவை நோக்கித்தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து முடியும். ஏக ரப்புற்ற இந்த நோம்பான நாம் நெருக்கத்தடையும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலே ஆகப்பெரிய அமல் தான் குர்ஆன் ஓதுகிறது. நாளைக்கு ஆனா நரகத்தை ஆரம்பிப்பது ஒரு காரியை அல்லாஹ் விளங்குகிறது. நல்லொரு பேச்சாளரை வைத்து, நல்லொரு ஹபீபை வைத்து அவர் குர்ஆன் ஓதினால் பின்னால் என்று கேட்க துடிக்கும். பொழுது முடிந்ததற்கு பின்னால் உங்களுக்கு பின்னாலே எவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்களுடைய பயான்
எவ்வளவு நேரம் கேட்டாலும் பரவாயில்லை. குர்ஆனை ஓதினவர், ஆனால் அவரை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன்? அவருடைய நோக்கம் தவறு. மக்களின் மத்தியிலே நான் ஒரு காய், நான் ஒரு சபை உலகத்தில் கிடைத்து விட்டதை சென்றுமா ஊர் முழுக்க பங்குன்றாரே ரம்ஜான் பார்சல் எல்லாரும் வீட்டும் கொடுக்கிறார். கொடையாளி அள்ளி அள்ளி கொடுத்தார், பள்ளி கட்டத்துக்கு கொடுத்தார், ஏழை எளியோருக்கு கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ், எல்லாமே கொடுத்து அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு போனி இவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்சாய் கொடையாளி, உனக்கு பேஸ்புக்ல போட்டோஸ் தேவைப்பட்டுச்சு, மதிப்பு தேவைப்பட்டுச்சு, உங்களோட கண்ணியம் தேவைப்பட்டுச்சு. கொடையாளியில பட்டம் அங்க கிடைத்து விட்டது, இங்க இல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரமலான்ல உறுதியான மன தூய்மையை, சுத்தமான எண்ணத்தை தரும். இந்த நோம்பின உள்ளத்தை கழுகுது சகோதரர்களே. ரமலான் சொன்னாலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசல்களையும் பாவங்களையும் கழுவி சுத்தம் செய்யும். கழுவி பட்டியலான ஒரு பாவம் சகோதரர்களே. அதை விட ஆரிய விட, அதையும் தாண்டி கொடையாளியை விட உயிரை கொடுத்த ஒரு மனிதரை அல்லாஹ் படித்துக் கொள்வார். மார்க்க போரிலே உயிர் கொடுத்த ஷஹீத் எதிர்பார்க்கப்படுவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை கூறும் பொழுது மயங்கி விடுவார்கள். தம்பால் அமல் செய்வதுண்டு சகோதரர்களே. உயிரை கொடுத்தவரை பிடித்து அல்லாஹ் நரகத்தில் தள்ள போகின்றான். ஒரு நோம்பல்ல, 14 மணித்தியான பசி அல்ல, உலக வாழ்க்கையிலேயே இழக்கின்றான். ஷஹீதானை யாருக்காக சொல்வார்? உண்மைதான். நீ ஏன் ஷஹீதானாய்? இன்னால் இல்லா இல்ல, உள்ளத்திலே கலப்படம் வந்தால் சுப்ஹானல்லாஹ், உயிரை கொடுத்தவர் அல்லாஹ்வுக்கு உள்ளத்தை கொடுக்கல. அந்த 3 நபரை வைத்துத்தான் அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிக்கும். உள்ளம் கெட்டா எல்லாம் பட்டுப்போம். இன்னைக்கு நடந்துகிறது. உள்ளம் கல்லா போயிடுச்சு. இன்டென்ஷன் பழுதானா? டென்ஷனான வாழ்க்கை, டென்ஷனான வாழ்க்கை. சகோதரர்களே, ஒரு இனத்தில் ஒரு செத்த பூனையோ ஒரு நாய்க்குட்டியோ ஒரு வாடகை வீசிக்கொண்டே தண்ணி அல்ல அல்ல, தண்ணி உருவாடைய தண்ணி. முதலாவது அந்த செத்த எடுத்து வீசும். இதே மாதிரி எந்த ஒரு அமலையும் முதலாவது உள்ளத்தை தடுக்கும். உள்ளத்தை தடுக்கிறதுக்கு தான் எல்லா நபிமார்களையும் வந்தாங்க. நூற்றுக்கணக்கான தடவை போனதே உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள். மூசா கலீமுல்லாஹை அனுப்பியதே உன்னுடைய உள்ளத்தை கல்விக்கொள். உள்ளத்தை சுத்தமாக்குவதே உள்ளம் அல்லாவின் இல்லம் போகும். அது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை, எந்த அசுத்தத்துக்கும் இடமில்லை. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாம் உள்ளத்தில் சுத்திகரிக்கக்கூடிய விதத்திலே 25 நோன்புகளை நோற்றிருந்தால் எங்களுக்கு 27க்கு பின்னாலே பள்ளியில சோதிக்கப்படும். இந்த 30ஆம் நோன்பு பெருநாளோட அடுத்த நாள் சொல்லும் எத்தனை பேர்த உள்ளம் நோன்பு நோக்கி உள்ளம் தூய்மையாக சொல்லி இல்ல காணவில்லை என்ற பெயர் பட்டியல் வரும். காணவில்லை, காணவில்லை. அமல் லைன்ல அது கொஞ்சம் சொல்லித்தான் எனக்கு விளங்குறது. மக்களோட புலங்குற விஷயத்தை இதயம் கல்வி பட்டியல லேசா பார்க்கலாம். மக்களை விடுவோம், பசார விடுவோம், அக்கம் பக்கத்தை விடுவோம், மனைவி மக்களை விடுவோம், பெற்றெடுத்த தாய் தந்தை எடுத்து பாருங்க. பெற்றெடுத்த தாய் தந்தையோட ஏற்ற வாழ்க்கை எப்படி அமைச்சு ஒரு தாய் சொல்றாங்க, 70 வயது நோயாளி தாய், உள்ளம் கெட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட பிள்ளைக்கு எந்த குறித்தும் பேரல, எந்த நாட்டு விசாயத்திலும் பேரல. அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே,
5 பிள்ளைகளின் தாய் 70 வயது நோயாளி சொல்றா, எந்த பிள்ளை எனக்கு மகன் மாறல, எந்த மகன் எனக்கு நஞ்சி வச்சு சாப்பாடு தண்ணி தருவானோ தெரியா, ஒரு தண்ணி கோப்பையாவது சொந்த பிள்ளைட கையால வாங்கி குடிக்க பயப்படுறேன். தாயா விளங்காது சகோதரர்களே, உள்ளத்தில் நோய் இருந்தான். பிரியாணி ருசியா விளங்காதே, வாயில சுரம் இருந்தா, காய்ச்சல் இருந்தா, தராவி கசக்குதுன்னா, சியாமுல்லையில ரோட்ல இருந்தா, கடைசி 10 சியாமுல்லையில் ஏசிகாப்பையும் தேட வேண்டிய நாங்க சகோதரர்களே முழுக்க பசார் இல்லைண்டா ஏதோ ஒரு நோய்கள் தீவிரத்தை விலகிக் கொள்ளல. வியாபாரிகளே, சீசன் தான் உள்ளம் தூய்மையானவர்களுக்கு இதை விட பெரிய சீசன் எல்லாம் கொடுத்தான். எங்களோட வாழ்க்கை அவனுடைய சீசன். உள்ளம் தூய்மையான சஹாபாக்கள் மதீனாவை பாருங்கோ, அது ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ். மிச்சம் பேர் ஸ்மார்ட் வில்லேஜ் பிளான் பண்ணி செய்ய போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ரோல் மாடல் மதீனாவை செஞ்சு காட்டினாம ஒரு முன்மாதிரி கிராமமாக, பொற்கிராமமாக. அப்படி அக்குறையாகுண்டா இது மக்களுடைய பேர் தியானம் வரைக்கும் பாதுகாக்கப்படும். எங்களோட சிஸ்டம் வேறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஸ்டம் இல்லாம நம்ம ஒரு வீட்டை கூட செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்களுடைய உள்ளங்களை சீர் செய்து 1,24,000 சஹாபாக்களுடைய அமல்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு முன்னால் நிப்பாட்டி அஹ்ஸன் அமலாக கொண்டு போய் நிறுத்தி ஹுஸ்னுல் ஹாத்திமாவோட ரூமுக்கு ஏழையில, பணக்காரர்ல, படித்தவர்ல, அரசியல்வாதியில, பட்டதாரியில, ஆலிமில, சகோதரர்களே, வாலிபர்களுடைய சாப்பின் முகான் உள்ளம் சுத்தமான ஒரு வாலிபர். அவருடைய ஈமானிய வார்த்தைகள் தான் பத்ர் யுத்த களத்தை நடத்தி வைத்தது. 17 வயதுல பேசின பேச்சு, இந்த பொன் வரிகள் தான் இஸ்லாமுக்கு உயிர் கொடுத்தது. சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். 17 வயது, இரவையில ஹோட்டல்ல, ரோட்ல, பைக்ல, சந்தி சந்தியாக, இரவெல்லாம் பகல், பகலெல்லாம் இரவாகுதா? எப்படி செய்வோம் சொல்லுங்கள்? சஹாபாக்கள் விளையாடாமல், சஹாபாக்கள் விளையாடு, இரவு முடிச்சு கொண்டிருப்பீங்க, கொஞ்சம் இருந்தா வெளிச்சுக்கணும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் விளையாட்டு வீரமும் இருந்துச்சு. يتباطؤون بالبذر فإذا كانت الحقائق هم الرجال. ஓட்டமிலோன த்ரோ பண்ணி விளையாடுவாங்க, மஸ்ஜித் நிழல்ல விளையாடுவாங்க, சுபஹுக்கு பின்னால ஈஸியா இறங்கி பழகுவாங்க, விளையாடுவாங்க. ஆனால் அதான் சத்தம் கேட்டால், அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்டால், அல்லாஹ் அழைத்தால், சுப்ஹானல்லாஹ், ரமலான் வந்தால் மெய்யான வீரர்களாக வைத்துக் கொள்வார்கள், முஸல்லா வீரர்களாக ஆகுவார்கள். உள்ளம் தூய்மையானா, உள்ளம் கல்லானா, அல்லாஹ் சொல்றான், இந்த கூட்டத்தில் உள்ளம் கல்லு நேரடியா சொல்றான். நல்ல வித மோசம் சொல்றான். நேரடியா பார்த்து உள்ளம் நல்ல வித கடினம். அதான் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்தை பார்த்து பார்த்து ஏவுகணையை போடுறான். தண்ணி குடிக்கிறது பிள்ளைகள் சேர்ந்திருந்தா அங்க பைட்ல வந்து அடிக்கிறான். சகோதரர்களே, ஸ்கூலுக்கு பார்த்து குண்டு வீசப்படுகிறது. சின்ன பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்ச உள்ள கூட தின்ற காட்சியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். தாயில ஜனாதா அழைச்சு கொண்டு புள்ள அழுகிற காட்சி எங்களுக்கு முன்னால் அவன் பார்க்கிறான். உள்ள கொடுக்குதான். அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துக்குரிய சிகிச்சையை நீங்க செய்யல, உள்ளம் கல்ல விட கடினமாகும். கற்றல் இருக்குதானே, அதிலிருந்து நீரூற்று நீர் அருவி பெருக்கெடுத்தோடும். ஆனா உள்ளம் படுதானா ஒரு சொட்டு இரத்தம் கண்ணீர் பார்க்க அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, சகோதரர்களே, உள்ளம் படுதான பிள்ளை உள்ளத்தில் நோய் இருந்தா போன ரமதான் இந்த ரமதான் வரைக்கும் சுமார் 1800க்கும் அதிகமான பாங்கு சொத்தை நான் கேட்டீங்க. யாரு கடையில புஸ்தா இருந்து 8 மணிக்கு வந்து கடையை திறக்கலாட்டி அடுத்த நாள் சேல்ஸ்மேன விளக்கும். பீச்சில் வாப்பா இருந்து மகன் கூப்பிட்டு பார்த்தேன்,
வரலண்டா எவ்வளவு கோபம் வரும். ஒவ்வொரு அதான்லையும் அல்லாஹ் 4 தடவை கூப்பிடுறார். ஐயால பலா ஐயால பலா. சகோதரர்களே, தலை நல்லா தண்ணீர் உள்ளம் பழுதானா அந்த கூட்டம் பட்டாசு கொளுத்துற மாதிரி அந்த ஏவுகணைகள் ஏவுறது நல்ல தெளிவான தலை. எல்லாருமே சொல்றேன், யுத்தத்தை தலை நல்லது தான் உள்ளம் கெட்டு. நாம எங்களோட பிள்ளைகளை ஜெனரேஷன் எங்களை வாலிபர்களை பிளான் பண்ற தலைய சரியா, உள்ளத்தை சரியாக்கி தலைய சரியா. கனடால பீஸ்ஃபுல் கண்ட்ரி 19 வயசு வாலிப புள்ள 6 பேரை கொண்டு போட்டு அறிவில்லாமையா தலை நல்லா ஜப்பான்ல ஒரு வருஷத்துக்கு 35,000 தற்கொலைகள். சகோதரர்களே, நாங்க பார்க்கிற ஜப்பான் தண்ணீர் ஒரு பகுதி, 2 பகுதி, ஒரு தகுதி சரியா பிரிண்ட் ஆகி உண்மையிலே அவன் நாய் எடுத்துக்கொண்டு போனாலும் ரோடை நாய் நெகிஸ் கழிச்சா தவறால் எடுத்து ஷாப்பிங் பேக்ல போட்டு அது டஸ்ட்பின்ல போட்டு போட்ட பொருட்களை எடுத்து ரோடை கழிவு போல சுத்தத்தில் நல்லது. ஆனா சகோதரர்களே, உச்சி மவுண்டனுக்கு கீழாலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மாதிரி தற்கொலை செய்யப்படலாம். 35,000 பேர் நிம்மதிக்காம தான் உள்ளத்தை கல்ல தெரியாமல். ஜப்பானுக்கு சம்பாதிக்க போற எங்கள் எல்லாருக்கும் ஈமான் தெரியும், குர்ஆன் தெரியும், இஸ்லாம் தெரியும், அல்லாஹ் தெரியும். இதெல்லாம் உள்ளத்தை கலந்து சொல்றது. இதை நாங்களும் பாதிக்காம பாவம் அந்த அப்பாவிகளுக்கும் கொடுக்காம இருந்தா கெட்டு போயிடும். சந்தையில டெட்கொடி எடுக்கிறது தயாரில்லை. என்னோட சகோதரத்தை தான் போன் பண்ணி சொல்றார், கார் வாங்க போயிட்டவர் உள்ளத்துடைய நோயில பிரச்சனை தான் எனக்கு கம்மியானவர்களே சொல்றாரு. தொடர்ந்து பார்க்கிற அப்படி தொடர்ந்து பார்க்க அவங்களுக்கு செட்டியில எலும்பு கூடி வாப்பட எலும்பு கூடி மகனுக்கு உடனே கோல் பண்ணி சொல்றாரு. மகன் அந்த வாப்பட எலும்பு கூட கூட வந்து புதைக்கிறதுக்கு ரெடி. இன்னைக்கு சாதாரணமா போயிட்டு உமா அப்போ மவுத்தாகிறது புள்ளையில எங்கேயோ வைக்கிறது. உம்மம்மா மவுத்து மகன் பேரப்புள்ள கொழும்புல வரோட யோசனை இல்லை. உள்ளம் இருக்க உறவுகள் தூரமா, அமல்கள் தூரமா. அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு தந்தை மகனை அழைக்கும் பொழுது மகன் கொஞ்சம் நேரம் தாமதிச்சு போய் கேட்கிறாரு, என்னவாப்பா பேசுனீங்களா? சொல்றையே பேசாம எத்தனை தடவை பேசுது, காது கேட்குது இல்லையா? இப்ப சொன்னாரு மகன், பாப்பா ஒரு வருஷத்துக்கு 1800 தடவை அல்லாமல் அழைக்கிறான். 3-4 வருஷமா ஒரு சுற்றுப்புற செய்தி இல்லையே வாப்பான்னு சொன்னான். அப்பதான் பாப்பா பட்டுச்சு. எனக்கு கோபம் பார்த்த விடையில ரப்புக்கு கோபம் வந்தான். அதனால சகோதரர்களே, உள்ளம் அமலுக்கு தயாராகி உதாரணமான இல்லாட்டி தகவலுக்கு இருக்கிற சூட்டோட வந்து சுபம் தொழுது போயிட்டு அடுத்த ரமதானுக்கு சுபம் வைக்கிறோம். அஸ்ஸலாத்து கைரும் மினன்னாவும் ரமதான்ல மட்டுமல்ல சொல்றேன், 360 நாள் சொல்றேன். 360 நாள் சொல்றேன். எங்களை கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்கள், எங்களை கொஞ்சம் யோசிப்போம். ஏன் சந்தர்ப்பம் எப்படி அமைய போகுது, ஏன் வாழ்க்கை எப்படி அமைய போகுது, ஏன் முடிவு எப்படி அமைய போகுது? எனக்கு இருந்து பரீட்சைத்தாலே அல்லா எப்ப கரண்டி எடுக்க போறான்? அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு தாய்க்கோழி 21 நாள் முட்டைக்கு மேலிருந்து சரியான சூட்டை கொடுத்தா, உஷ்ணத்தை வெளிப்படுத்தினா, அங்க ஒரு ஜனம் ஒரு உயிர் கோழி குஞ்சு கிடைக்கும். சரியான சூடு படலண்டா முட்டை நாள் முட்டை. அன்புக்குரியவர்களே, ரமதானும் இந்த தாய்க்கோழிக்கு 21 நாள் பேக்கேஜ் மாறி எங்களுக்கு ஒரு 30 நாள் பேக்கேஜ் நல்லா தந்தீங்க. சும்மா தரல, 450 மணித்தியாளர் பசித்தாகம் சராசரி ஒரு நாளைக்கு 15 மணித்தியாளர் இருப்பாங்க. ஏன் சகோதரர்களே, உள்ளத்தை கழுக தந்தான், உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த தந்தான். வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அறைக்குள்ள பாம்பு இருக்குது, நிம்மதியா தூங்குகிறார்.
தட்டி சொல்றார், அந்த பாம்பு ஓடுது வீட்டுக்குள்ள. விழிச்சு கொண்டவர் பாம்பை விரட்டினான். ஆனா திரும்ப லைட்டோ போனீங்க தூங்கினா தூக்கம் வருகிறதே இல்லை. வெளியில மாறிடுது பாம்பு. அதை அறைக்குள்ள பாம்பு வச்சு தூங்கினா இப்ப பாம்பு வெளியே தூக்கம் இல்லை. அவ்வளவு 12 மணி வரைக்கும் பாம்பு இருந்தவே அறைக்குள்ளே. 12 மணிக்கு பின்னால அறையை விட்டு வெளியே வந்தது. ஆனா பாம்பு உள்ளத்துக்கு வந்துச்சு. கட்ட போக்கினா பாம்பு தெரிவிப்படுது. அல்லாத பயம் வந்தா வாழ்க்கை சும்மா சரியா. ஆம்பளை புள்ளியை வாழ்க்கை, பொம்பளை புள்ளியை வாழ்க்கை இல்லைன்னு அதான் பாதுகாக்கணும். சகோதரர்களே, மனிதன் உள்ளம் படுதாகி தற்கொலையுடைய வரலாறுகள் வாழ்க்கை அதைத்தான் வாழ்க்கை முடியும். ரமலான வீணாக்காதீங்க, இந்த சூழலை வீணாக்க மாட்டீங்க. அல்லாவே ஏற்பாடு செஞ்சு தந்திக்கிறேன். மூசா கலீமுல்லா பிரவுண்ட போனது போல, ரசூலுல்லா அந்த ஜாகிலியத்தை போனது போல, கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போனது போல ரமலான் வந்து கெஞ்சிக்கோ. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் என்னோட ரூப கடுக சொல்லுது. ரூபல துர்வாடை இருந்தா கஷ்டம், சொர்க்கத்துக்கு அவன் வராதே. புரியவர்களே, உள்ளம் சுத்தமாக சுத்தமாகாதே. 16 வயது பொம்பளை புள்ள தற்கொலை சொல்லி கொண்ட பேஸ்புக்ல கிளிக்க தெரியுது. ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ள ஒரு நபியுடைய மனைவியிட பேரை வச்சு பாத்திமா ஆயிஷாண்ட ஒரு புள்ள. என்ன நடக்குது சகோதரர்களே? ஏன் இந்த வாழ்க்கையில சிறப்பு? வாலிப புள்ள இந்த ரமலானுடைய ஆரம்ப சும்மா பொதுவாக சகோதரர் கொஞ்சம் யோசிக்கும். நாங்க வேறங்கையான செவ்வாய்க்கிழமை பத்தி நான் பேசல. நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற சமூகம், எங்களோட வாலிப மட்டம், எங்களுடைய இளம் பெண்மணிகள், சகோதரர்களே, அல்லாத தொடர்பு என்ன நடக்குது? உள்ளம் என்ன செய்யுது? உள்ளம் என்ன செய்யுது? அந்த வெளிச்சமான ஒரு வாலிப புள்ள அதே போட்டோ அடுத்த பக்கத்தை காய்ச்சால் வியாழக்கிழமை தூக்கில போட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு 19 வயசு 14 வயசுக்குள்ள ஆண்ட உயிரே வாழ்ந்து மாய்த்துக் கொள்ற அளவுக்கு வாழ்க்கையில விளக்கிதான் எவ்வளவு பெரிய ஒரு அசுத்தம் உள்ளது. இவ்வளவு பெரிய கழுது வீட்டில் என்ன நடந்துச்சு? நம்ம வாங்க முதல் பகுதி தலைமை பணி சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் செஞ்சாங்க குர்ஆன்ல. இந்த வாழ்க்கையில 30 நோம் குர்ஆன் மாதிரி உள்ளத்தை கழுதுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. எடுத்து குளிச்சிக்கிறோமா மகனுக்கு? ஸ்மார்ட் போன் எத்தனை தர இண்டெக்ஸ் வேர்ல தொட்டே சூரத்துக்கு கம்ம போகிறீங்கன்னா அல்லாஹ்வோட பேசுவோம். இந்த வாழ்க்கையில் இருக்கு பின்னால ரமலான் கிடைச்சி ரமலான்ல கடைசி பத்தில ஒரு சும்மா கிடைக்கின்றதுக்கு யாருக்கு நோக்கிறவா? அன்னைக்கு போனவர் திரும்ப வர கிடைக்கவில்லை. சவுதியில கிரவுண்ட் பிட்ச்ல விளையாடி கொண்டிருந்தவர் யாராவது வாலிபர்கள் சொல்லுங்க பார்ப்போம், நாங்க கிரவுண்டுக்கு மவுண்டாக போறேன், விளையாடத்தான் போறேன், சாம்பியனாகத்தான் போறேன், குறைஞ்சது ரணத்தப்பாக இருந்துதான் போறது. சகோதரர்களே, டூர்னமெண்ட்ல 3 கோல் த்ரோ பண்ணினவர் 3 கோல் பண்ணின புள்ள 4வது கோல் வாரத்துக்கு முன்னால அம்பையார் கிட்டே விழுந்து மவுண்டா போறார். படவேல 32 வயசு, 6 மாதம் கல்யாணம் முடிச்சு. அன்றைக்கு வழக்காமுறையில புதிய ஜோடி நோம்புக்கு முன்னால கல்யாணம் முடிச்சவங்க 1 மாதம் இல்ல, கணவன் மனைவி 2 பேரும் வயசுல. சகோதரர்களே, என்ன எண்ணத்தோட வாழ்வோம்? ஏழைகளை உள்ளம் உருவதில்லை. இந்த 25 நாளைக்கு ஒரு கண்ணீர் துளி எங்க லாபமாக வேண்டும். நான் பெரியவன் எத்தனையோ பேர் இரவாக பார்க்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், மஸ்ஜிதோடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பொதுவான சமூக வட்டத்தை யோசிச்சு பார்க்கும் சகோதரர்கள், யாருக்கு பார்க்க முடியும்? எங்க முடியும்? அரசியல்வாதிகளே எலெக்ஷன் காலம் வந்தால் கொடி கட்டி பழகிறது மட்டுமா? ரமலானின் தொழுகை எல்லாம் எடுத்துட்டு மீட்டிங் செய்வது மட்டுமா? அதுக்கு பின்னால அவங்கள வேட்பாளர்களும் அவங்க ஆதரவாக்களை கூட்டிக் கொண்டு அடைவது மட்டும்தானா? அஷ்ரப் கொழும்பிலிருந்து வெளியில மகவும் சகோதரர்களே போய்கொண்டிருந்த வேலை அரணாயக்கரை வச்சு அங்க இலக்காமத்துல பெரிய வரவேற்புக்குரிய எல்லா ஏற்பாடும் செய்திருந்த வேலையில வானத்தில் வெடித்து சிதறியது. ஹெலிகாப்டர் போன 11 பேர் மூத்தா போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியின் தலைவர் முடிவு எங்க வருகிறது? அவர்களை வெளிச்சமாகட்டும். ஆனா
பாடம் படிக்கிறோமா? பாடம் படிக்கிறோமா? தௌபா என்ற ரூப கழுகிறதே, என்ன சுத்தமாகிறதே, இந்த ரமலான் இவ்வளவு பாக்கியமான ரமலான் என்னை விட்டு பிரியிலே. அல்லாஹ் 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 அந்த உறவு மட்டும்தான் எனக்கு மிச்சம். பார்க்கும் சகோதரர்களே, பணம் எங்களே மாற்றப்படாது. பணத்தை நாங்களாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பணத்தை பிடிக்கிற பாம்பை பிடிக்கிற மாதிரி பழகி பிடிச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லாட்டி எல்லா உறவையும் உடைச்சு முடிச்சுட்டு 4000 வருஷத்துக்கு முன்னால் அடக்கின ரோயல் தமிழ் டெட்பொடிகள் அரச குடும்பத்து உடம்புகளை சகோதரர்களே இன்றைக்கு கபுரமாக்குறான். ஜோர்தான் ரோமர்களுடைய அரச குடும்பத்து மன்னரைகளை வாங்கி என்ன செய்யாம தெரியுமா? மாணிக்கம் தோன்ற மாதிரி தங்க தொகை இருக்கிறான். அவன் புதைக்கப்பட அரசர்களை அந்த குடும்பத்தாக்களை நீங்க புதைக்கிறது இதோட ஆபரணம் நகரத்துகள் மாணிக்க கல்லோட. இன்றைக்கு 4000 3000 வருஷத்துக்கு பின்னாலே துணியா இந்த மண்ணுக்கு தான் சொல்றேன். யாருக்கும் ஒரு போதும் எந்த நாட்டை எடுத்தாலும் சரி, நாங்க எங்கே போறது சொர்க்கத்துக்கு போல. எந்த நாட்டு விசாப்பட்டாலும் சரி சொர்க்கம் இல்லை, அங்கே பகுதி இல்லை, அங்கே மல்லாய்க்கலாம். ஜப்பான்ல 7 நிமிஷம் உட்பாடு. ஆனா கவலையான செய்தி, பொதுவாக நல்லவங்க மாஷால்லா இந்த ஊரை பொறுத்தவரையில பெரிய தியாகங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நல்ல ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க 3 வருஷம் சும்மா கொடுக்கல, 7 நிமிஷம் சும்மா அரபுல தமிழ்ல உருதுல 3 மொழியில செய்யணும். 7 நிமிஷம் அந்த சும்மாவுக்கு வரதுக்கு நேரம் பண்ணிக்கலாம். துன்யா பிடிச்சா அப்படின்னா உபக்குரியவர்களே, அதனால நல்லடியார்களே, சுத்தமான உள்ளது செஞ்சு காட்டின முறையில் செய்வோம். வெற்றி உண்மையிலே வெற்றி. சாதகத்தையெல்லாம் நம்பிக்கிறதாலே அது முசாபா செய்யலாம். உள்ள கழிவுபட்ட மனிதர் சரியான கடினமை நம்ம கை பிடிக்கிறது, சரியான கடினமை சலதாலத்தின் கை சரியான மிருதுமான கை. கேட்டாங்க யார சொல்லுவது, ஏன் உங்களோட கை இவ்வளவு கடினமாயிருக்காது? சொன்னாங்க யார சொல்லலாம், நான் செருப்பு தேய்த்து தொழில் செய்யக்கூடிய யார சொல்லலாம், எல்லாத்த செருப்பை மீது கையில வச்சு திருப்பேன் யார சொல்லலாம். சலதாலத்தில் அந்த கையிலிருந்தை விழுந்து கண்ணத்தோடு அப்படி கண்ணோட முத்தமிட்டு சேர்த்து கொடுத்து சொன்னாங்க, ஜாபீர் நீங்க இந்த கைகளோட சொர்க்கத்தை நடமாடுவீங்க. கையில திருப்புதான், ஆனா உள்ளத்துல ஊசி, உள்ளத்துல துணியாட மோகம். தப்பீர் கட்டின அல்லாதான் தெரிவிப்பேன். சீசன் அவங்களுக்கு காணாம இல்லை. தபூக்குன்ற சீசனை கொஞ்சம் 2 சீசன் வந்து அதோட 3வது சீசன் மறுமையில் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாத நல்லடியார்களே, வாங்க வாரவங்களை கூட, அதாவது வியாபாரத்துக்கு வார சாமான் வாரவங்களை கூட பழக்கலாம். எங்களை அக்கூர்ணை 9 மணியோட தராவிக்கு முன்னாலே பசார் மூடியிருக்கோம். நாங்க 18 மணித்தியால் சம்பாதிக்கிறோம். 6 மணித்தியால் அல்லாஹ் பழக்கலாம். பழக்கலாம் இல்லை, நினைச்சா பழக்கலாம். சீசனை காட்டி கொடுக்கலாம். என்னோட ஜும்மாவை எத்தனையோ பேர் லாயிலா இல்லதான் சொல்லிக்கிறான், லாயிலா இல்லதான் சொல்லிக்கிறான். அன்புக்குரியவர்களே, தபூக்குடைய அந்த கனிகள் எல்லாம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. கடனாணி, வறுமை, பல சிரமங்களோட அல்லாஹ் சொன்ன போமணி, அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை உனக்கு முட்டை வைக்கிறது. எங்களை பார்க்க எங்க தட்டி பண்றீங்க? துனியாவுக்குள்ள தட்டி விழுகிறீங்களா? ஏழ பக்கம் நிற்கிறீங்களா? தராவில விற்கிறீங்களா? கடையை மூடுறீங்களா? பேசத்தி அல்லாஹ் அக்பர். நீங்க சுத்தும்போ பேசுறது இந்த பொம்பளைகள் இங்க மாப்பிள்ள தராவில அல்லாஹ் தவிர நீங்களும் போகும். உங்களோட மனைவிக்கு எங்க உத்தரவாதம் பத்தாதுல தண்ணி, உங்களோட சேல்ஸ்மேனுக்கும் அந்த மனைவிக்கும் என்ன உறவு? சகோதரர்களை எங்க விளையாடுறோம் நாங்க? ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை பாதுகாத்த மண்ணில் 1960 பழையவங்க கேட்டா சொல்லுவாங்க, பிரச்சனை வந்து முஸ்லிம்களுக்கு அடி விழுந்தா ஊருக்குள்ள பெண்கள் ஒரு இடத்துல வைக்கப்பட்டு அவர்கள கையில மண்ணெண்ணெய் கொடுக்கப்பட்டு வச்சான்.
சொல்லுவாங்க. நான் கேட்டதுதான் சொல்றேன். சகோதரர்களே சொன்னாங்களாம், அன்னி ஆண்ட கையோட மேலப்படுகிறார். உள்ள சுத்தமான தவறான சிந்தனை. ஆனா அவங்களுக்கு வேற வழியெல்லாம் அவன் சொல்லிக் கொடுத்த ஒரு தவறான வழிமுறை தான். உங்களோட மேல லாமண்ணை ஊற்றி பத்த வச்சுக்கோங்க. 7ஆம் கட்டையில ஒரு வீட்டை வச்சிருக்காங்க பெண்மணிகள். துடிவில ரோட்ல இருந்து பசார் போகாம அங்க எதிர்ப்புக்காக போறதுக்கு லேடிஸ் ரூடி தனியே காலுக்கு கேட்டு போட்டுக் கொண்டு ஓடின ஊரை உணர்வு செத்து போனா சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆண்களும் பட்டு போவாங்க, பெண்களும் கேட்டு போவாங்க. தண்டியில வைத்து ஒரு பள்ளியில் அசல் தொகுதி வெளியே வாரம் நல்ல ஈமான் இஸ்லாத்திட பண்பாடுள்ள வாலிபர்கள் 5 பேர் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் எங்கட லேடிஸ் கிளாஸுக்கு வாரது ஷாப்பிங்கு வந்து படுத்துற பாடை ரத்தம் கொதிக்கிறேன். சுபஹானல்லாஹ், லிப்லேயும் மஹால்களிலேயும் இன்ஸ்டிடியூட்களிலேயும் சகோதரர்களே அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை வெளியனுக்கு முன்னால மகள் உள்ளத்தை கருவினார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆயத் இறங்கிச்சு, இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس أهل البيت ويطهركم تطهيرا. அல்லாஹ் அஹ்ல் பைத் உலகத்தாக தரமான குடும்பம், அந்த குடும்பத்தை சுத்தமாக வைக்க விரும்புகிறார். குர்ஆன் ஆயத். ஒரு தஃசீர்ல 8 மாதம், இன்னொரு தஃசீர்ல 6 மாதம், இன்னொரு தஃசீர்ல 4 மாதம். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலே பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகிக்கு இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி தொழுகை ஞாபகத்துக்கு வருவாங்க. மகளை செஞ்சதுக்கு பின்னால ஸ்மார்ட் போன் மகள கையில கொடுங்கோ. ஸ்மார்ட் போனுடைய நடந்த தற்கொலைகளை சமீபத்தில் இவங்களுக்கு டியூஷன் கட்டுறதுக்கு தள்ளி கட்டி கைக்கு எப்படி ஸ்மார்ட் போன் வந்தது சமூகம் கேட்கு. போலீஸ்ல வந்து 16 வயது பொம்பளை புள்ள நிற்கிறான். உமா பாபா மனித பக்கம் நிற்கிறான். உள்ளத்தை செய்யாம ரமதான வீணாக்கினோம், வீடு வீணா பேசிடும், வாழ்க்கை வீணா பேசிடும், மௌத்து சுத்தமா பேசிடும். ஏந்த சொந்த கருத்து நீங்க பிரிச்சுட்டு போங்க. இந்த கருத்தை குர்ஆன் என்று சொல்றேன். வேர் சரியானால் மரம் சரியாகும், மரம் சரியானால் கிளை சரியாகும், கிளை சரியானால் கனி சரியாகும். அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா ஸாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. நாங்க மரத்துக்கு வெளியே பார்ப்போம், படைச்சரப்பு மரத்துல வேற பார்க்கிறோம். உதாரணத்தை நல்லவங்களுக்கு விளக்கம் யோசிச்சா விளக்கம் யோசிச்சா விளக்கம் சொல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையின் சகோதரர்களே, உம்மா பகிர்கிறான் நோயாளியாக கஷ்டப்பட்டோம். மகளே, நீ நான் என்ற வாழ்க்கை நீ வந்துடுமா வந்துடுமா வந்துடுமா. அடுத்த பக்கம் யாருக்கு சொல்ல தேவையில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகளுக்கு யாரும் சூரியம் தேவையில்லை. சும்மா சூரியம் சூரியம் வீடுகள்ல போத்தல் கட்டவான மகளை செய்யும், மகனை செய்யும், சுபகம் செய்யணும், சுபகம் செய்யணும், உறவை செய்யணும், உறவை செய்யணும். சொந்த நாண கல்யாணம் நடக்குது, சொந்த தம்பி இல்லை, அவர் கடையில, அவருக்கு சொல்லி இல்லை. பாப்பா மௌத்தாப்பவத்தோட சொந்த பிரச்சனை. ஒரே கற்பத்தில் உருவான பிள்ளைகள், ஒரே பாயில சாப்பிட்ட பிள்ளைகள், ஒரே தாய்த்த பால் பிடித்த பிள்ளைகள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்யாணத்துக்கு சொல்லல, அதே நான் இரவு தப்பி வீட்டுக்கு எடுத்து பேசலாம். என்ன பிள்ளைகளுக்கு சரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஒரு சாப்பாடு எடுத்து கொடுப்போம். பாவம் பிள்ளைகள் நான் வந்து ஸ்பெஷலான சரி கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பிடுவோம் சொல்லிட்டு போன வச்சா வச்சு உறவ போகல. தம்பி மூணு இந்த தம்பி மகள் கல்யாணம் செஞ்சாங்களே தம்பிக்கு சொன்னாங்க, மையத்தை கட்டி சொன்னாங்க. இதுக்கு காட்டாத இறக்கம் இந்த சகலத்துக்கு காட்சி என்ன சொல்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏமாந்திக்கிறோமா? எங்களை சமூகம் ஏமாந்து போவதாயும் இதே நிலைமை மகள்கிட்ட செஞ்சிடாம உம்மா பாப்பா சுப்ஹானல்லாஹ் பவுன் கணக்கு நகையை வச்சு கொண்டு கேட்கிறான். பாம்மா பாப்பா நோயாளி, ஆற்ற பிரச்சனை,
கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் பாப்பட தலையில. மகள் மகளுக்கு சாகுறார். மகள் கல்லு மாறி கல்லு உருகும், உள்ளம் கெட்டு போனா உருகாது. சுரத்து பத்திராடாய் நைல் நதி கூட சேர்த்து குளித்து வெளியாகவில்லை, கங்காலும் தெரியாது. நாங்க போன குளிரில் தான் ஒரு கட்ட வெளிச்ச மாதிரி தண்ணி பம்பாகும். அந்த நதிதான் 4 மாதம் ஓடுது. இதுவரைக்கும் எகிப்து வரைக்கும். அங்கிருந்து 1000 மைலுக்கு ஓடுது. ஒரு கல்லு இவ்வளவு வேலையை செய்யுது. ஆனால் பெத்த மகள் உம்மா பாப்பாவை கொண்டு போய் பொலிஸ்தடி பாடிக் கொண்டேன். சகோதரர்களே, கெஞ்ச 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 அசைகிற மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைண்டா வேற விஷயம் சொல்லுவோமே, அதுவும் அப்படித்தான் நிற்கும். உள்ளதானே இந்த பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய இழுக்கம் எப்படி வந்துச்சு? வீட்டை பற்றி செக் பண்ணும். தொடர் நாடகம் தவறாது. இரவு முழுக்க உமா அப்ப படத்துல, சினிமால, மகரம் இல்ல, பர்தா எனக்கோ எங்கேயோ இஸ்லாத்துக்கு பர்தாவான சிலவங்க அடிக்கிறாங்க. பேஸ்புக்ல அங்கே இங்கே தங்கச்சி மாத்தா சொல்லுவோம், மனைவி மாத்தா பிடிச்சு நிற்பாங்க. நீ உன்னுடைய மானம் பேர இஸ்லாத்துல கண்ணியத்தை விட்டாதே. வானத்திலிருந்து அந்த குறை பொருந்து விழுந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இந்த ரமதான்ல சொல்றாங்க கண்டிக்கு ஷாப்பிங் போனவர்கள் போன பெண்மணிகள் மனுஷி ஆவேசத்தை பேசல, மார்க்கத்தை கூட புண்படுத்தப்படாது. பகிரங்கமா ஜூஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இருந்தா கூட பிள்ளைக்கு கூட விளங்கப்படா. இந்த ரமலான் மாதத்தில் அவன் நோன்பு இல்லை. யாரு சமூகத்தில் இந்த மார்க்கத்தில் வழிய பேசுறது கடைசி பொதுவாக பரவாயில்லை. என்ற ரப்புட பொறுத்து கொஞ்சம் காது கெடுங்கும், கொஞ்சம் காது கெடுங்கும். அருமையான சகோதரர்களே, ரப்ப மதிக்காம கல்யாணம் எடுக்கும் நஷ்டமி. அல்லாஹ்வை மதிக்காம பொம்பளை பிள்ளைய வளர்க்கிறோம் நஷ்டமி. ஆம்பளை பிள்ளைகளை படைச்ச ரப்ப மறந்து வளர்க்கிறோம். அல்லா திருப்தியாக பத்துவாவா சொல்லல, இது நடந்துதான் கதித்துக்கள். பிள்ளைகள உறவுகள மனிதர்கள திருப்திக்காக வேண்டி அல்லாத கோபங்களை அங்கீகரித்தால் நிச்சயமாக திருப்தி அளிப்பான். அதே பிள்ளையால் அளிப்பான், அதே கடையால் அளிப்பான், அதே பசாரால் அளிப்பான். அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த மகள் கெஞ்ச 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 வழி இல்ல, உம்மா பாப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்ல கொடுத்தாங்க. யாரு? பெற்ற தாய். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துல வாசல் தந்தை 2 பேரும் சேர்ந்து மகளுடைய காவல்ல இருக்கிறாங்க. என்ன சொல்லி பாமாடி சகோதரர்களே, எட்டி உதஞ்சா ஒரு பாப்பா அந்த 14 ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. தாய் கோழியில யோசனை உமாவாக இல்லைன்னா கூழ் முட்ட மாதிரி இல்ல, எல்லாம் பாதுகாக்கணும். ஆக சகோதரர்களே, ரமலான் ஒரு சீசன். தபூக்க வெட்டாம அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான், மரத்தை பார்த்து ஒரு காய் விடப்படாது. மதீனாவில் அல்லாவுக்காக வேண்டி வெளியாகிறான். அல்லாவுக்காக வேண்டி வாங்கி பார்ப்போம் சகோதரர்களே. அல்லா எங்களுக்கு மயிர் புதிய யாருக்கும் விட மாட்டார். அதான் நோம்புத்தார் ஆகப்பெரிய பாடல். 13 மணித்தியாளர் பசி அல்லாவுக்காக, வாழ்க்கையில எல்லா கட்டமும் அல்லாவுக்காக. அது மட்டுமல்ல, குருவிகளுக்கு அல்லா கட்டளையிட்டிருந்தான் எந்த ஒரு கனியையும் தொட்டக்கூடாது. சஹாபாக்கள் மதீனா இருந்தா கூட சீசன் அப்படி கவர் பண்ணலாம், பாதுகாக்கலாம். காய் விழுகுதில்லை, குருவிகளுக்கு அல்லா கட்டளையிட்டான். படுத்ததுகள் வீணாகி விடக்கூடாது. எல்லா கனிகளும் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்துச்சு. தபூக்கு போனாங்க, திரும்பி வந்தாங்க. அதிலிருந்து அல்லாஹ் பறக்கச் செஞ்சான். 2 அறுவடைகளை அல்லாத வாக்குறுதிகளை மீறி எங்க போகவில்லை. தந்தம் அல்லாஹ் குடும்பத்துக்கு வெளியாக இல்லையா? வீட்டுக்குள்ள ரமலான கொண்டு போகும், ரமலான பயிற்சி உண்மையாக்குவோம். எங்கள் உள்ளத்தை சுத்தமாக்க வந்த ரமலான் அதுக்கு அங்கலமான 6 நோம்பு
அவருடைய நோக்கங்களே நாம் வாழ்க்கையை சுத்தமாக்கினாய் மௌத்து சுத்தமாகும் ஆர்டிஏ வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு சகோதரர் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமுக்கு வந்தவர் 13 வருடங்களா அல்லாஹ் 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 தொழுது தவறல்ல நோன்பு தவறல்ல கட்ட சொல்வதில்லை ஸ்ரீகோமானிய செல்லும் சகோதரர் திடீரென்று வருத்தம் வந்து கடுகசூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அங்கு ஒரு முஸ்லீம் சகோதரி இருக்கிறார் சொல்றாங்க டாக்டர் அவசரமா கொண்டு போக கண்ணி கொண்டு போய் யாரை தூசியில வேலை செஞ்ச மனிதர் சிரமப்பட்ட ஒரு மனிதர் ஆனா இஸ்லாத்தை வைக்கல தக்காத்தளிக்கிறதுக்கு இஸ்லாம் வந்தவர் இல்ல முஸ்லிமாக வாழ வந்தவர் அன்புக்குரியவர்களே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே அந்த சகோதரர் அந்த நபர் சுப்ஹானல்லாஹ் அந்த ஆம்புலன்ஸில் அல்லாஹ் 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 சொல்லிக்கொண்டு போறார் மையாவை போட்டுட்டார போக்கலே வருத்தம் கூடுது சொல்றாரு இந்த சகோதரருக்கு உள்ளுக்கு எவ்விடம் நீங்குதான் நான் சொல்றேன் நான் குறை சொன்னதுனால சொன்னாராம் லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய ரூஹ் வெளியே போயிடுச்சு உடம்புல இருந்து போயிடுச்சு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி வாழ்க்கையோ அப்படி மௌத்து அல்லாஹ் ஏந்திய உங்களுடைய முடிவை நல்லதாக ஆகட்டும் இந்த ரமலானின் மூலமாக உண்மையான பரிசுக்கு அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வைப்பானாக தௌபாவை அடைந்தவர்களாக யாரெல்லாம் நீ எங்கள் ஆக்கி வைச்சிருக்கியா நீ எந்த நோக்கத்தில் இந்த நோக்க தந்தாயோ அந்த நோக்கத்தில் பரிபூர்ணமான தன்மையை தந்து வருகின்ற ரமலானுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்துடுவாயா பாவங்களை மன்னிச்சிருக்கியா இதையெல்லாம் இன்று வழங்கக்கூடிய மூத்தவர்கள் திறத்திருக்காமையா மகள் கஷ்டத்தோட சிரமத்தோட வெயில்ல உனக்காக வேண்டி நோன்பு நோக்குவாயா அவர்கள் உள்ளத்தை சுத்தமாக்கிட்டாயா உள்ளத்துல நீ இருக்கிறாய் என்ற பயத்தை தந்திரியா உன்னுடைய அச்சத்தை தந்திரியா உன்னை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திரியா நீ விரும்பக்கூடிய விதத்தில் எங்களை பிள்ளைகளை தரபியச்சு தந்துடுவாயா எங்களை வாலிப சமூகத்தை பாதுகாப்பாயா இந்த ஊருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்ல பேரை பாதுகாத்துடுவாயாக கோடி கோடியாக தீனுக்கு நலவுகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஆயிரம் மக்கள் அன்று தொற்று இன்று வரைக்கும் நாடு உலகம் முழுக்க செஞ்சு கொண்டிருக்கிறாமையா அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாயா யாரா பிள்ளைகளை வச்சு கண்குளிர்ச்சியை தாயா சோதனைகள் இறக்கிறாரே நோய்கள் இறக்கிறாரே திடீர் ஆபத்துகள் இறக்கிறாரே திடீர் மோத்துகளை தந்துடாதே கனிமா இல்லாத மோத்த விட்டு பாதுகாப்பாயா கபூர் செய்வாயா